டிஎஸ்பி. ராஜா, ராஜா, என்ன விட்டு போயிட்டியேடா. என்னடா பண்ணுவேன்? நான் என்னடா பண்ணுவேன் ராஜா? ராஜா, உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஒன்னாலதான் நான் செயல்படுவேன்னு நினைச்சேன். ராஜா, இப்படி பண்ணிட்டியடா ராஜா. பெத்த தாய்க்கு புள்ளதாண்டா கொல்லி போடணும்னு நினைச்சேன். கடைசியில உனக்கு. வாங்க மேடம். எப்படி நடந்துச்சு? பிரவுன் சுகர் கடிக்டான பையன் அது வாங்க காசு இல்லாம நேத்து ராத்திரி தண்ணியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். விடிஞ்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. உடனே போன் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ, தலங்க. ராஜா, ராஜா, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ 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 ஐயோ. ராஜா, என்ன பாருடா. உங்க அம்மா கதறது காதல விடலையாடா ராஜா. என்ன பாருடா. ராஜா, ராஜா, ஐயோ இப்படி என்னடா விட்டுட்டு போயிட்டேன். வணக்கங்க. வணக்கங்க மேடம், இவர்தான் ஐயா ஐயா, இந்த ஊருக்கே பெரிய பண்ண. வணக்கம். வணக்கம்மா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்குதான் நேர்ல உங்களை பாக்குறேன். ஐயோ ராஜா, இப்படி போத பொருளை சாப்பிட்டுட்டு அறியாயமா போயிட்டியாடா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா. இனிமே எனக்கு யாருடா இருக்கா? கவலைப்படாதீங்க, ஏதோ நடந்து போச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதை இல்லை. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க. மேற்கொண்டு என்ன உதவி வேணுமோ இதை நான் செய்யறேம்மா. இந்த சமுதாயத்துல பிரவுன் சுகரால எத்தனை பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏம்பா, என்ன மத கடியில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரா வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டாங்க. அண்ணடா, தூக்குடா. தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு. புடா, தூக்கி தலையில வைடா. ஐயா, நடடா. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயா, அடிக்காதீங்க சார். நடடா. ஏறடா. நடடா. நில்றா. ஏய், ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். ஏய், ஸ்டாண்ட் தள்ளுடா. தள்ள. வாடா. வாடா. பக்கிரிசாமி, அம்மா, அந்த சாராயம் காய்ச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். கஞ்சாத்தம் பண்ணி எழுதி கொடுத்துட்டான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணோம்? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடடா. மகனே, உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அம்மா, அப்பா, நீ எதுவும் பேசக்கூடாது. வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா, கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது.
மேடம் பிழை இருக்கிறது. யோ யோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண மூக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? காணா. இன்னொரு கேஸ் பிடிக்க போறாரு. அம்மா ஒரு நிமிஷம். ஆக்சல் கட் ஆயிடுச்சுமா. டவுனுக்கு போய் மெக்கானிக்க கூட்டு வந்துடுமா. இங்க இருந்து டவுனுக்கு எவ்வளவு தூரம்? 7 கிலோமீட்டர். கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர். சரி, நான் கிராமத்துக்கு நடந்து போறேன். நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்து சேரு. சரிங்கம்மா. சுப்பிரமணி, டேய் நில்லுடா. மாட்டேன். ஐயோ நில்லு. ஐயோ. சுப்பிரமணி, டேய் சுப்பிரமணி, வெளியில வாடா. உனக்காக நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ வெளியில வரல, எங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த மாசம் ஃபீஸ கட் பண்ணிடுவேன். டேய் சுப்பிரமணி, வெளியில வாடா டேய். ஏமா, சின்ன பையனை போட்டு ஏன் இப்படி மிரட்டற? இல்லங்க, காலையில இருந்து சுப்பிரமணி என் கையிலேயே சிக்க மாட்டேங்கறா. தம்பி, வெளியில வா. தைரியமா வா, நான் இருக்கேன். ஐயோ போலீஸ். நான் இல்லங்க, எல்லாம் அவதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஆளை நான் விரும்புறேங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் பின்னாடி நான் ஓட வேண்டியிருக்கு. இப்போ விட்டா நேரா வீட்டுக்கு ஓடிடுவா. நான் வரேங்க. டேய் சுப்பிரமணி, நில்லுடா. டேய் ஓடாத, நில்லுடா. கொஞ்சம் இருங்க. என்னம்மா? விஏஓ ஆபீஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா ஆபீஸ்மா. தேங்க்ஸ். வரேங்க. இந்தாங்க. நல்லது ஐயா. என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்தா. என்னது? இதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் இது மாதிரி பணம் வாங்குவாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எடுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வெரி குட். இப்படி ஒவ்வொரு ஆபீசரும் இருந்துட்டா இந்த நாட்டுல லஞ்சமே இருக்காது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தேங்க்ஸ் மேடம். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். அவங்க கூட உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேடம். சரி வாங்க போலாம். தேங்க்ஸ் மேடம். அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? சௌக்கியமா? இருக்கேம்மா, உட்காருங்க. பேசிக்கிட்டு இருப்பா. இது வந்துடுறேன். டேய், மறந்தே போயிட்டேன். உங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, செல்ஃபில வச்சிருக்கேன் பாரு. ஆமா, உங்க அப்பா இங்க இல்லையா? ஆமா மேடம். எங்க அப்பா ஊட்டியில கலெக்டர் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க்கா இருக்காரு. இன்னும் டிரான்ஸ்பர் கிடைக்கல. அப்படியா? ஆமா, நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த ஐயாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்களே, அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு இவங்களுக்காக? நிறைய செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காரு, இன்னும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர் தெய்வம் மாதிரி. அவரை நான் ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியும் மேடம். நான் அழைச்சிட்டு போறேன். காஃபி சாப்பிடுங்க. என்னம்மா அதுக்குள்ள பரப்பிட்டீங்க? முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லம்மா, இருக்கட்டும். நான் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆமா, அவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. நீங்க போய் சமைங்கம்மா. நாங்க ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க மேடம். வரேம்மா.